இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலையிலும் கர்த்தரை துதித்த, கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் இந்த காலையிலே, இந்த நாட்களிலே, இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே நாங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவர் எங்கிருந்து ஆராதித்தாலும் அவர் நம்முடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிரியமான அவருடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான காலத்தை பார்க்கிற போது ஒரு பக்கம் வியாதிகள், இன்னொரு பக்கம் வெள்ளப்பெருக்கு, இன்னொரு பக்கம் மண் சரிவு, அநேக மக்கள் மறுத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் போன கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். அதாவது ஆபோக் புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபோக் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இஷ்ட ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் பிசாசின் பாகால் தீர்க்கதரிசியுடைய பாகால் காரியங்களை பின்பற்றி கர்த்தரை தேடாமல் போன போது தேவன் இஸ்ரவேலுக்கு இல்லாட்டி யூதா தேசத்துக்கு வரப்போகிற அழிவை, சிறையிருப்பை, நாசமோசங்களை குறித்து வெளிப்படுத்தின போது அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. ஆகவே இன்றைய காலையிலும் கூட அதோடு கூட சேர்ந்த ஒரு வார்த்தையை இந்த காலையில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அருமையான ஆண்டோட பிள்ளை, எங்களுடைய திருச்சபை மக்கள், என்னுடைய நண்பர்கள், நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த காலையில் ஒரு நிமிடம் கர்த்தர் சமூகத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த காலையிலும் தேவன் நம்மளோட பேசும்படியாக இந்த காலையில் நம்முடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுப்போமா? ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. இந்த காலையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலே, இந்த முதலாவது கிழமையிலே, இந்த 6ஆம் மாதத்திலே சுவாமி, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அவருடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பத்தக்கதாய் உம்மோடு நெருங்கி சேரத்தக்க நீ ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு நபர்களையும் ஒப்பு கேட்டுக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனவே அருமையான கர்த்தருக்குள் இந்த காலையிலும் நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை சொல்ல முடியுமானால், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். இன்றைக்கும் ஆபோக் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, போன கிழமை நான் சொல்லியிருந்தேன், இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த நேரத்திலே கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று. அதோடு கூட இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்திலே கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை கூட ஆண்டு விரும்புகிறார். பபிலோனிய அரசாங்கத்தால், பபிலோனிய ராஜ்யத்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட படித்தவர்கள், இளம் வாலிபர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கிருந்து ஆலயம் சுட்டரிக்கப்படுகிறது, நாடு தீக்கிரையாக்கப்படுகிறது, பட்டணங்கள் இடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களை அவன் தன்னுடைய மனதிலே கண்டவனாய், தரிசனத்திலே கண்டவனாக, அது பிறகு அப்படியே 586 இது நடந்தது. அவன் கண்டவனாக அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற நேரம் அவன் இந்த வசனத்தை சொல்லுகிறான், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுக்கு முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலையிலே பிரியமான, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நாடு, நம்முடைய தேசத்தை பார்க்கிற போது இன்றைக்கு தொழில்கள் இல்லை, பிள்ளைகளுடைய படிப்பில்லை, வருமானங்கள் இல்லை. இன்றைக்கு பொருட்களுக்கு சில பணம் இருந்தாலும் பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை, பஞ்சமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் நம்முடைய தேசத்திலும் காணப்படுகிறது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். போனகளை பார்த்தோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு குறைவான, பஞ்சமான, கஷ்டமான நிலையில கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களுக்கு எனக்கு தெரியும், அவர்களுக்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான்.
ஒலிவ மரம், திராட்சை செடி, அத்தி மரம், இவைகள் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே, யூதருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்தது. அதே நேரம் ஆடுகள், மந்தையிலே ஆடுகள், தொழுவத்திலே மாடுகள், வயல்கள் தானியத்தை விளைவிக்கிற கோதுமையோ வேளாமையோ இவைகளாலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தரிசனத்தை பார்க்கிற போது ஒலிவ மரங்கள் பலனற்று போகிறது, வயல்களிலே தானியம் இல்லாமல் போகிறது, சீரழிக்கப்படுகிறது, மாடுகள் இல்லாமல், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல், இப்படி தங்களுக்கு இருக்கிற வருமானங்கள் இல்லாமல் போகிற போது, தங்களுக்கு இருக்கிற வருமானங்களை அவன் நமக்கு இல்லை என்று சொல்லுகிற நேரம் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவர்கள், அநேக மக்கள் இருக்கிறார்கள், சும்மா நேரங்களில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், கர்த்தரை பின்பற்றுகிறார்கள், கர்த்தருக்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? அன்றைக்கு அந்த ஆபகு தீர்க்கதரிசன புத்தகத்திலே நடந்த இஸ்ரவேல் யூதர்களுக்கு நடந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவனாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற போதுதான் இன்றைக்கு நாம் அவர்களை கண்டுகொள்ள முடிகிறது. அவர்கள் யார் என்று ஈஸியா நாம் சொல்லிவிட்டு போகலாம், மிகவும் இலவாய் கதைக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் நேரங்களில் முகம் கொடுக்கிற போதுதான் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சுற்றி பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, வெளியே போக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, இன்றைக்கு ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்மளுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. நீங்கள் யோபு புத்தகத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் பார்க்கிற போது அவன் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மனைவி கைவிட்டு போன போது, பிள்ளைகள் அழிந்த போது, சொத்துக்கள் அடம்பரம் இல்லாத நண்பர்கள் குறை சொன்ன போது அவன் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, இதுதான் இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. யோசேப்பை பார்க்கிற போது யோசேப்போட வாழ்க்கையில எல்லாமே எதிராக இருந்தது. அவனுக்கு எல்லாமே போன இடம் அப்படித்தான் இருந்த, சொந்த வீடும் அப்படித்தான். ஆனால் அப்போ அவன் கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தருக்குள் அவன் மகிழ்ச்சியா இருந்தான். இப்படி பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே பல சரித்திரமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். பிரியமான ஆண்டவருடைய இந்த காலையில் நீங்க எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்லை. சிலவரை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், அதயப்பட்டிருக்கலாம், சிலவரை நீங்க நிம்மதி இழந்து இருக்கலாம், இன்றைக்கு என்ன ஆகும் என்று சில நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் முகத்தை மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தை அறிந்தவராய், உங்கள் எண்ணங்களை அறிந்தவராய், உங்களுடைய காலத்தை அறிந்தவராய், நன்மை செய்கிறவராய் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மை மறப்ப. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நாம் அவரோடு கூட சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்பொழுதுதான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கு ஆபோகம் பார்க்கிறான், தனக்கு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தேசத்துல இவைகள் இல்லாமல் போனாலும் என்னை விடுவிக்கிற கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னை விடுவிக்கிற ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஏன் அவன் இப்படி சொல்லுகிறான் என்றால், அதற்கு கீழ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னைக்கு சில வேளையில நாம் ஈஸியை சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு கட்டளையை சொல்லுவாரானால், ஏதாவது அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். இல்லாவிட்டால் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்வாரானால் அதுக்கு ஒரு நியமத்தை வைத்திருப்பார். இங்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், அவருக்குள்ளே களி கூறுவேன் என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 19 வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்லுகிறான்? ஆண்டவராகிய கர்த்தரன் பலன், அவரின் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்றைக்கு ஆபகுக்கு அவன் இவ்வளவு துணிகரமா, இவ்வளவு காரியங்கள் நடந்து, இவ்வளவு வறுமை, பஞ்சம், அழிப்பு, சிறைப்பிடிப்பு எல்லாமே நடக்கிற நேரம் கர்த்தருக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று அவன் இவ்வளவு துணிகரமாய் சொல்லுகிறான் என்றால், அவன் முதலாவது அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், என்னோடு கூட இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனாய் இருக்கிறார்.
அவர் பலனாய் இருப்பாரானால் எந்த வறுமை, எந்த பஞ்சம், எந்த கொள்ளனோ, எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பலன் என்பது எது? சிலவளது ஒரு பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், அனுபவங்களா இருக்கலாம், சிலவேளை உறவுகளை நம்பி இருப்பதா இருக்கலாம், மாமிசமா இருக்கலாம். அநேகர் தோத்து போனதை பார்க்கிறோம், அநேகர் கைவிடப்பட்டதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை காலை வெள்ளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பலனாயிருப்பாரானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 18ஆம் அதிகாரம் முதல், என் பலனாய கர்த்தாவே. நம்முடைய பேலன் கர்த்தராய் மாறுவாரானால், நம்முடைய பேலன், நம்முடைய சக்தி, நம்முடைய எல்லா தைரியம் வலிமையும் கர்த்தராய் மாறுவாரானால் நாம் எந்த சூழலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே எனக்கு பலவீனமாக இருக்கிறது, என்னால் முடியாது, இந்த முள் குத்தி கொண்டே இருக்கிறது, இதுக்கு என்ன என்று கேட்கிற போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் வழங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பலனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி, நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய துன்பத்திலே, நம்முடைய தனிமையிலே, நம்ம யாரும் புரிந்து கொள்ளாத நேரங்களிலே, நாம் ஒதுக்கப்படுகிற போது, புறக்கணிக்கப்படுகிற போது, இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் பலனாய் மாற வேண்டும். இன்னைக்கு நமக்கு பலனாய் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவர், நமக்கு நம்முடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர். இவ்வளவு நேரம் தான் நமக்கு தெரியும் நம்ம வந்த பாதை, இனி நடக்க போற பாதை அவருடைய கையில் இருக்கு. அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். ஆகவே அவரை பலனாய் கொள்வோமா? அவரை பலனாய் கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதே பவுல் இன்னொரு சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினா எல்லாம் செய்ய பலன் ஒன்று. இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீ சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போயிருக்கலாம், ஒத்துரப்பட்டு போயிருக்கலாம், சிலவோட உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 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 பிள்ளையான ஒரு முடிவெடுத்திருக்கலாம். இந்த காலையிலே உனக்கு பக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர், உங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்தும்படி. ஆவுக்கு அவ்வளவு துணிகரமாய், அவ்வளவு பயங்கரமான அந்த வார்த்தையை சொல்றது காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டம் நடந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொன்னது காரணம் என்ன? கர்த்தர் அவன் பலனாய் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு மாம்சம் பலனாய் இருக்கல, சூழ்நிலைகளோ, உறவுகளோ, அரசாங்கமோ, அறிவோ அல்ல, கர்த்தர் பலனாய் இருந்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. பழைய பாடல் நாங்க பார்க்கிறோம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே, அநேகர் சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை, இந்த காலில் நான் சொல்லுகிறேன், இது பயங்கரமான காலத்துல, இந்த கஷ்டமான காலத்துல, இந்த மோசமான காலத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பலன் தேவை. அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அவரே உங்களை பலப்படுத்த வேணும். ஆகவே அவர் பலப்படுத்துவாரனால் எல்லாரும் தவறி விடலாம், எல்லாரும் இடறி விடலாம். இளைஞர்கள், பலமுள்ளவர்கள், தரமானவர்கள், பலசாலிகள் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் பலப்படுத்துகிற மனிதன், கர்த்தர் பலனாய் மாறுகிற மனிதன், அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் அதறியப்படுவதில்லை. காரணம், கர்த்தரை அவனுக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுக்கு பலனாய் கர்த்தரை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். 2வது காரியத்தை அதில் பார்க்கிற போது அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் பலன் மாத்திரமல்ல, அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கால்களை, மான்கால்களை, எல்லா காடுகளையும் எல்லா மிருகங்களை பார்க்கிலும் மான்களின் கால்களை பார்த்தீங்கன்னா ஓடுவதற்கு இலவாக அமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதாவது அந்த கால் இலவோட பள்ளமா, மலையா, முள்ளுகளா, மேடா, கரடா, எந்த இடத்தில் அந்த கால் பட்டாலும் அந்த கால், அதாவது அது தவறு விழுவதற்கு இல்லை, அதிலிருந்து இன்னொரு படி ஓடுவதற்கு தான், ஓடுவதற்கு உற்சாகப்படுத்துவது போல அந்த கால்களை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறாராம். அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றதும், பெண்மான்களை போலாக்குவார், பெண்மான்களின் கால்களை போல. அதாவது என்ன அர்த்தம் என்றால், அந்த மான் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் அது தரித்து நிற்பதில்லை. அது தன்னை திரட்டி வர்றதோ இல்லாட்டி தன்னுடைய எதிரிகளாலேயோ தனக்கு வார பிரச்சனை சோர்ந்து போவதில்லை. அது தப்பித்துக் கொள்ள முடியும், அது ஓட முடியும்.
அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தன்னை காத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அந்த கால்களுக்கு கடவுள் பலனை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆபோக்கு என்ன சொல்லுகிறாரு, எனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியத்துல, இப்படிப்பட்ட வறுமை, பஞ்சம், பிரச்சனைகள் நெருங்கி வந்த நேரங்கள்ல கர்த்தர் என்னையும் ஓடுவதற்கு, நானும் உற்சாகமா நிற்பதற்கு என் கால்களை மான்கால்களை போலாக்குவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, சிலர் சொந்து போயிருக்கலாம். இந்த கால ஆண்டவத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மான்கால்களை போலாக்குவார். நீ எழும்பி நிற்பதற்கு, தைரியப்படுவதற்கு, நீ ஓடுவதற்கு, இருக்கிற இடத்துல சொந்து போய் அல்ல, ஓடுவதற்குரிய ஒரு புது பலனை கர்த்தர் தருவார். ஒரு புதிய உற்சாகத்தால் உங்களை நிரப்புவார். அதைத்தான் ஆபோக்கு புரிந்து கொண்டான். எனக்கு அவர் பலன் மாத்திரமல்ல, என் கால்களை ஓடுவதற்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் தாண்டுவதற்கு, அதில் நிற்பதற்கு, அதை சகிப்பதற்கு, எடுப்பதற்கு தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று அங்கு ஆபோக்கு சொல்லுகிறான். இந்த இரண்டாவது காரியம், உங்கள் கால்களை கர்த்தர் மான்கால்களை போலாக்குகிறார். ஆமென். உங்களால் ஓட முடியும். பிரச்சனையோடு நீங்க இருந்திருக்க முடியாது. பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கையா, சூழ்நிலையா, உபத்திரமா, வியாதியா, சிலோட மரணம் வந்தாலும் அது உங்கள் நன்மைக்குத்தான். சிலோட உயிரோடு வாழ்றம் என்றாலும் கர்த்தருக்காகத்தான். எது வந்தாலுமே ஆண்டு அந்த பிரச்சனை உங்களை எழும்பி நிற்க ஆண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, உன் கால்களை பலப்படுத்த கர்த்தரிடத்துல கேளுங்கள், கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மான்கால்களை போல் உங்கள் கால்களை மாற்றுவார். எந்த பள்ளத்தாக்கு, எந்த மலைகள், எந்த குன்றுகள், எந்த காரியம் உங்கள் ஓட்டத்தை தடுப்பதே இல்லை. உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அந்த ஓட்டத்தை இறுதி வரைக்கும், அவர் பரலோக ராஜ்யத்தில் அவரை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஓட உங்கள் கால்களை மான்கால்களை போலாக்குவார். நீங்கள் விசுவாசித்தான் இந்த நாளில், இந்த நேரங்களில் அந்த வல்லமை உங்களுடைய சரத்திலே, உங்களுடைய ஆவி ஆத்மாவிலே கடந்து வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது அந்த ஆபோக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர் என்னை உயரமான ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். பிரியமான ஆண்டோட பிள்ளை, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் எல்லாரையும் விட குறைவா இருக்கிறோம், நம்ம தான் எல்லாரையும் விட சோர்ந்து போயிருக்கிறோம், நம்ம தான் எல்லாரையும் விட கஷ்டமா இருக்கிறோம், நம்ம தான் எல்லாரையும் விட ஒன்றும் இல்லாம இருக்கிறோம், நமக்குத்தான் பிரச்சனை. நமக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபோக்கு சொல்லுகிறான், இப்போது பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறபடியா, என்னை ஓடுவதற்கு என் கால்களை மான்காலை போல் ஆக்கிறபடியா, என்னை உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மலை மேலுள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. மலை மேலுள்ள பட்டணம் அது மறைந்திருக்கமா. ஏன் தேவன் உங்களையும் என்னை அழைத்தார் தெரியுமா? உயரத்திலே மற்றவர்கள் ஆசீர்வாதமாயிருக்கும்படி, மற்றவர்களுக்கு நன்மையாயிருக்கும்படி. உங்களை போல இந்த உலகத்தில் வேறொருவர் இல்லை. உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் வேறு ஒருவருக்கும் இல்லை. உங்களைத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். உங்களைத்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிறார். ஏன் தெரியுமா? உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை வைக்கும்படியாக. தாவீது காடுகளில் இருந்தவன் தான், கடைசி தான். அவன் எல்லாரும் கழிக்கப்பட்டவன் தான். ஆடு மேய்த்த சத்தம், ஆட்டு சத்தம் மட்டும்தான் அவனுக்கு கேட்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் பலனாயிருந்தார். கர்த்தர் அவனை ஓடுவதற்கு, என்ன பிரச்சனை வந்தால் ஓடுவதற்கு அவனுக்கு ஒரு பலனை கொடுத்தாரே. அவனை எல்லா ஜனங்களுக்கும் உயர்த்தினாரே. உயர்வு வருவது கர்த்தரால. தேவ ஆசீர்வாதங்கள் வருவது கர்த்தரால. மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? உறவுகள் நமக்கு என்ன செய்ய முடியும்? தலைமைத்துவம் நமக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பித்தார். கர்த்தர் உங்களை கரம் பிடிக்க ஆரம்பித்தார். நம்மை தடுக்க முடியாது. நம்மை யாரும் நிப்பாட்ட முடியாது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பூட்டியதை யாராலும் திறக்க முடியாது. தேவன் திறந்தவைகள் யாராலும் பூட்ட முடியாது. உங்களுக்காய் கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னமா? உயரமான ஸ்தலங்களே கர்த்தர் நடக்க பண்ணுவார். சிலவர்கள் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிற போது, பிரச்சனைகளை பார்க்கிற போது, இது எப்படி ஆகும்? இனி ஆராதனைகள் நடக்குமா? இனி கர்த்தரை தேட முடியுமா? ஊழியத்திலே நாங்கள் வாழ முடியுமா என்று பலவிதமான கேள்விகளோடு நீங்க இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு காலம் நீங்க செய்து வந்த ஊழியத்தை விட, இவ்வளவு காலம் நீங்க நடந்து வந்த வாழ்க்கையை விட, பொருளாதாரத்தை விட, வரப்போற காலங்களில் கர்த்தர் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அபரிதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உயரமான ஸ்தலங்களை கர்த்தர் உங்களை நிறுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார். தீர்க்கதரிசி துக்கத்தோடு ஆரம்பித்தவன், ஜெபத்தோடு கேள்விகளோடு ஆரம்பித்தவன் இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு முடிக்கிறானே. காரணம் என்ன?
கர்த்தருக்குள் அவன் மகிழ்ச்சியா இருப்பான். அவனை விடுவிக்கிற ஆண்டவருக்குள் அவன் களி கூற வேண்டி சொல்லுகிறான். முதலாவது காரியம், கர்த்தர் அவனுக்கு பேரனாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு எது பேரனாயிருக்கிறது, அதுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பேரனாய் மாற ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, சோர்ந்து போய் ஓட்டத்துல சோர்ந்து போயிருக்கிறாயா, அதறியப்பட்டிருக்கிறா, இது முடியாதுன்னு சொல்றாயா, உன் கால்களை மான்காலை போல ஆக்கிற உன் பக்கத்தில் இருக்கிறா, அதுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். அவர் உங்களை உயரமான ஸ்தலங்களை வைப்பார். நீங்கள் மற்றொரு ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீர்கள். உங்களை அழைத்த ஆண்டவர் கைவிடுவது இல்லை. அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் ஒரு நாளும் மாறாது சகோதரா. அதுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு 100% ஆசீர்வாதமாய் மாறும். ஏனென்றால் என்ன வந்தாலும் கர்த்தருக்குள் உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவர் உங்களை விடுவிக்கிற ஆண்டவருக்குள்ள களி கூற முடியும். ஆபோவுக்கு அதைத்தான் செய்தான். இந்த காலையில, இந்த 6ஆம் மாதம் 1ஆம் கிழமையில, இன்றைக்கு நாம் எல்லாரும் திருவிருந்து ஆராதனை இருக்கலாம். இன்றைக்கு அவைகள் இல்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எதுதான் இல்லாம போனாலும் நான் உமக்குள்ள மகிழ்ந்திருப்பேன். என்னை விடுவிக்கிற உண்மையில் நான் களி கூறுவேன். ஆண்டவரே, என்ன மாற்றும். சிலோட 6 மாதங்களும் 5 மாதங்களும் பலன் நமக்கு வேறொண்டாயிருக்கலாம். பணமாய், பொன்னாய், பொருளாய், அனுபவமாய், மாம்சமாய், சிலோட உறவுகளாய் இருந்துக்கலாம். ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனாய் மாறட்டும். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர், என்னால் ஓட முடியாம இருக்கு, என் கால்களை பலப்படுத்துங்க, மான்கால்களை போலாக்குங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கால்களை மான்கால்களை போலாக்க உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை அடக்க பண்ணுவான். நம்மளோட சூழ்நிலைகள் பார்க்க தாவீதை போல காடாய்த்தான் இருந்துக்கலாம். பயப்படாதுங்க. அவர் உங்களை ராஜ அரண்மனையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமா உயரமான ஸ்தலங்களிலே கர்த்தர் கொண்டு வைப்பா. ஏன் தெரியுமா? மலை மேலுள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது. ஒரு நாள் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, ஒரு நாள் நீங்கள் மறைந்து போவதில்லை. காரணம், கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுடைய தலைகளை உயர்த்தி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதம் வைப்பா. சில நீங்க எடுத்த தீர்மானம் புள்ளன்று நினைக்கலாம். ஐயோ, நான் தவறு விட்டுதான் நினைக்கலாம். சிலோட நாம் அந்த பாதை பிள்ளைய நினைக்கலாம். இல்லை, இருக்கிற இடத்துல ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு பலனாய் மாறி எல்லா பிரச்சனையும் ஓடக்கூடிய மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வைப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பீர்கள், அவருக்குள்ள களி கூறுவீர்கள். அல்லேலூயா. ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? எல்லாரும் இதை பார்க்கிற கேட்கிற, இது திரும்பவும் பார்க்க போற என்னுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கண்களை மூடுவோமா? சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளை ஒப்பு கெடுக்கிறேன். என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நிர்பந்திக்கப்பட்ட இடத்துல சிலோட பொருளாதார ரீதியா பஞ்சமாய் வியாதிகள் எல்லா இடம் பிரச்சனை இருக்கிற நேரத்தில் நான் இருக்கிறேன் சுவாமி. இந்த காலில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், நான் உமக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க, உமக்குள்ள களி கூற ஆண்டவரை என்னை பலப்படுத்துவேன்னு சொல்லுங்க. எனக்கு நீ பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை, மாம்சத்தையோ பணத்தையோ பொண்ணையோ பொருளை நம்முடைய நாட்கள் போதும் ஆண்டவரே. உமக்குள்ள பலப்படுறவனா என்னை மாற்றுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சொன்னாலும், என் கால்களை ஓடுவதற்கு தரித்து நிற்காதபடி சோர்ந்து போகாது அந்த கால்களை மான்காலை போல ஆக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர், உயரமான ஸ்தலங்கள் அவனை நடக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, என்னை நடக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரை, என்னுடைய கண்கள் காணாத, என்னுடைய மனசு கெட்டாத விதமா என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. சோதரம் பண்ணுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை போல் ஆண்டவரே, இந்த முகநூல் வழியா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் யாரா இருந்தாலும் சுவாமி, ஆவோ தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய தேசத்தின் வாழ்க்கையிலே அவன் தரிசனமாய் கண்டபோது அவனுக்கு ஆசீர்வாதமான பொருளாதாரமான எல்லா காரியம் அழிந்து ஆண்டவரை போறதை கண்டபோது அவன் உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது, உமக்குள்ளே கலிகூறு சொன்னது காரணம் என்ன ஆண்டவரே? அவனுக்கு நீங்க பலனாய் மாறினீங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை, அவன் கால்கள் தவித்து நிற்காதபடி மான்கால்களை போடு ஓட ஆயத்தப்படுத்தினீங்க. உயரமான ஸ்தலங்களை கொண்டு நிப்பாட்டுவீங்க நான் விசுவாசித்தான ஆண்டவரே. இந்த கால் உங்களுடைய பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம், சமீபத்தில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் எழுப்பி நிற்பார்களாக. அவர்களுக்கு விரதமாய் கிரீசர எந்த வல்லமையும் எந்த பொல்லாதாரம் வாய்க்காதே போவதாக சுவாமி. இந்த கால் ஒரு புது பலன், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய விடுதலை கர்த்தருடைய பிள்ளைகளை கடலுவீராக சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உயரமான ஸ்தலங்களை வைத்துக் கொள்கிறாக. அவர்கள் தரித்து அதில் சொந்த போகாதபடி ஒரு கால்களை மண்கால்களை போலாக்குங்க ஆண்டவரே. நீங்க பலனாய் மாறட்டும். உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த காலையில ஒரு புது கிருபையை, ஒரு புதிய பிரசனத்தை, ஒரு புதிய வல்லமை கர்த்தர் கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ஆசீர்வாதங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். நீங்க செய்யற காரியம் வாய்க்கும். இன்றைக்கு உங்களுக்கு பலன் கர்த்தர். ஆமென். உங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி ஓடுவதற்கு தேவன் பலன் தருவார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி.